வணக்கம், என் பேர் அகமது. நான் சென்னை நந்தனத்துலேருந்து வரேன். காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 இயர்ஸாக வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. ஃபேமிலி பேக்ரவுண்டும் ஒன்றும் பெருசாக இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்து எய்மிங்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸர் ஆகணும்னு. பட் ஆனால் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதுனால என்ன அந்த கனவு வந்து நிராசை ஆயிடுச்சு. சரி, என் கனவு நிராசை ஆயிடுச்சு. ஸோ என்னோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பசங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்தாங்க. நான் பசங்க கேட்டம்மா, என்னோட ஆசை வந்து பாக்ஸர் ஆகணும்னு. என்னோட ஆசை என்னால் முடியாதனால உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதில் என் சின்ன பொண்ணு கேட்டாங்க, அப்பா நான் போகிறேன்ப்பா, ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ப்பான்னு. ஸோ சைதாப்பேட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 8 வயசில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க வந்து 14 வயசு ஆகுது. ஸ்டேட் லெவலில் 16 கோல்டு மெடல் எடுத்திருக்காங்க. அப்புறம் சிஎம் ட்ராஃபியில் 2 கோல்டு மெடல் எடுத்திருக்காங்க. நேஷனல் லெவலில் 2 கோல்டு மெடல் எடுத்திருக்காங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெயிண்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு வருமானம் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருந்தது. அப்புறமேட்டு காவேரியில் ஜாயின் பண்ண ஓரளவுக்கு வருமானம் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு சரியாக இருந்தது. ப்ளஸ் பாப்பா கிளாஸுக்கு போகிறது, மேட்ச்சுக்கு போகிறது எல்லாத்துக்குமே போதுமான அளவு காவேரி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதை வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவளும் கொஞ்சம் மோட்டிவேஷனில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, மேட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது காவேரியில் வந்து சொல்லியிருந்தேன், இது போல் பாப்பா வின் பண்ணியிருக்கா, நல்லா இது பண்ணுறா அப்படின்னு உமன்ஸ் டே அன்னைக்கு கூப்பிட்டு அவளை கௌரவிச்சு இது பண்ணாங்க. ஸோ அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணீர் வந்து சொன்ன, அப்பா ஒன்றுமே இல்லாத டைமில் நம்ம ஃபேமிலியே யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல, ஆனால் காவேரி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணீங்க, என்னை கௌரவிச்சிருக்காங்க. இது ஒன்றுமே இல்லாத டைமில் இப்போ இருக்கும்போது நான் இன்னும் நல்லா பண்ணி நல்லா இது பண்ணோம்ப்பா, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா பாக்ஸிங் ஃபீல்டில் நாட்டுக்கு கண்டிப்பாக பெருமை தேடி தருவான்னு சொல்லியிருக்காங்க.